வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கைக்குள் மானம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுவரில் இருந்த கடியாரத்தை உஷா மறுபடியும் பார்த்தாள். மணி 2:10. சரியாக 2 மணிக்கு அருண் போன் செய்திருக்க வேண்டும். கடியாரங்கள் 5-10 நிமிஷங்கள் வித்தியாசத்தில் ஓடக்கூடும். இப்போது மணி 2 கூட இருக்கலாம். கை கடிகாரத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள். 2:15. ஒருவேளை தொலைபேசி பழுதோ? அவள் மனம் பரபரத்தது. சாதாரணமாக தினந்தோறும் சரியாக மதியம் 2 மணிக்கு போன் செய்து லஞ்ச் முடிஞ்சாமா என்று கேட்பான். சாப்பிட்டாச்சு என்று அவள் சொல்வதை கேட்டால்தான் அவனுக்கு நிம்மதி. ஆனால் மணி 2:15 ஆகியும் அவனிடமிருந்து போன் வராதது அவளுக்கு கவலை அளித்தது. அவன் ஏதேனும் மனக்குழப்பத்தில் சிக்கியிருக்கக்கூடும். அவன் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பானோ? அந்த நாளின் தொடக்கத்தில் முளைத்த பேச்சால், வளர்ந்த பிரச்சனையால் அவன் முகம் போன போக்கை அவள் அப்போதே கவனித்திருந்தாள். அவளுடைய வார்த்தைகளில் இருந்த நியாயம் அவன் மனதில் தைத்து விட்டிருக்குமோ என்று சந்தேகப்பட்டாள். அருண் டோஸ்டரில் இருந்து பொன் வண்ண ரொட்டி துண்டுகளை எடுத்தான். அதன் மேல் சிவப்பு கண்ணாடி பாளங்கள் போன்ற ஜாமை தடவி கொடுத்தான். போதும் அருண், போதும். பரவாயில்ல, சாப்பிடு. மத்தியானம் வரைக்கும் தாங்கணுமில்ல? சரியா போச்சு போ. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அநியாயத்துக்கு 6 மாசத்துல 10 கிலோ வெயிட் ஏறிட்டேன். அன்னைக்கு எதுக்கும் பார்க்கலாமேன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த வெயிட் பார்க்குற மிஷின்ல ஏறினேன்பா. மானமே போயிடுச்சு. 68 கிலோ. போதாததுக்கு ராஜாவா பிறந்திருக்க வேண்டியவர் நீங்கள் ஒரு கணம் தப்பி பிறந்து விட்டீர்கள். அதனால கூஜாவாய் அலையிறீங்கன்னு ஜோசியம் வேற. கடுப்பு ஆயிடுச்சு. பாத்தியா, பயங்கரமா ரயில் சுத்துறையே. ரயில்வே ஸ்டேஷன் எடை மிஷின் வேலை பார்க்குதா? அது ரிப்பேருமா? ஒண்ணுமில்ல, நானும் சித்ராவும் தான் பார்த்தோம். சரியா தான் வேலை பார்த்துச்சு. சரியா பார்த்திருந்தா உன்னோட நிஜ எடையான 98 கிலோவை காட்டாம ஏன் 68ன்னு காட்டுச்சாம்? இல்ல, நீ டிக்கெட்டை ஒரு வேளை தலைகீழா பார்த்தியா? ஐய! உஷா சிணுங்கினாள். கையை ஓங்கிக் கொண்டு அவனை அடிப்பது போல பாவனை செய்தாள். சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீ 98 இல்லைன்னா 108 கிலோவானா கூடத்தான் என்ன? இந்த அழகும் இந்த சௌந்தரியமும் ஏறிக்கிட்டே தானே போகுது. ஆமா, கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உன் மேனி எழிலின் ரகசியம் யாதோ? உலகெங்கிலும் உள்ள அழகிய பெண்களின் ஒரே ரகசியம் அது. விளம்பர மாடலைப் போல கிசுகிசுத்த குரலில் சொல்லி ஒரு ரொட்டி துண்டை சோப்பு கட்டியாக பாவித்து கைகளை தழுக்காக அசைத்து தலையை சாய்த்து கொண்டு சொன்னாள். 2 பேரும் சேர்ந்தாற் போல பெருங்குரல் எடுத்து புறையேறும் அளவுக்கு சிரித்தார்கள். என்னமோ நேத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புது மாப்பிள்ளை மாதிரி தான் பேச்சு. சீக்கிரம் சாப்பிடு அருண், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது எனக்கு. அடடா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. புது மாப்பிள்ளை பத்தி நேத்து தங்கச்சி கல்யாணத்தை பத்தி அப்பா லெட்டர் எழுதியிருந்தாரே, பாத்தியா? ஆமா, நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 22,143 ரூபா 40 பைசா. ஏன், எதுக்கு கேட்குற? என் தங்கச்சியை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டில் ரொக்கமா 20,000 எதிர்பார்க்கறாங்க. அன்னைக்கு பொன் பார்த்துட்டு போனப்ப அப்படி பேச்சு எதுவும் இல்லதான். ஆனா இப்ப அவங்க வீட்டில் அப்படி ஒரு யோசனை தோணி இருக்கு போல. பணமாவது ஒண்ணாவது. எழுந்துரு எழுந்துரு, ஆபீஸ்க்கு புறப்படும் முதல்ல. அருண் மனத்தாங்கலோடு எழுந்தான். படுக்கை அறை நோக்கி கொத்து சாவியுடன் அவனை கடந்து சென்றாள் உஷா. பணம் என்ன சும்மாவா இங்க கொட்டி கிடக்குது? இல்ல விளைஞ்சு வருதா? அல்லது தோட்டத்துல காய்ச்சி தொங்குதா? இடுப்பொடிய 2 பேரும் சம்பாதிச்சு வச்சத எவனுக்கோ தூக்கி கொடுத்துடுறதா? ஏன்தான் உனக்கு புத்தி இப்படியெல்லாம் போகுதோ? சற்று நேரத்தில் அலுவலகத்துக்கு செல்ல தயாரானாள் உஷா. வீட்டில் இருக்கும் சமயங்களில் மட்டுமல்ல, வெளியிலும் கூட சாதாரணமான கண்ணை கவராத வெளிர் நிறமுள்ள காட்டன் சேலைகளையே அவள் அணிவாள். பெரும்பாலும் ஹேண்ட் பிரிண்டட் சேலைகள். கழுத்தில் புல்லை போன்ற மெல்லிய சங்கிலி. காதில் உளுந்து அளவேயான பொன்மணி. அதிகப்படியான எண்ணெய் அப்பி கொண்டிராத தலை. அசல் தோலினால் ஆன கைப்பை. ஆபீஸ் போகும்போது சல்வார் கமீஸ். காலம் காலமாக புடவை பித்தும் நகை பித்தும் கொண்டு அலைவதாக பெண்கள் மீது படிந்திருந்த வகைக்கு
அவள் விதிவிலக்காக இருந்தாள். துலக்கி எடுத்த வெண்கல பாத்திரம் போல அறையை விட்டு வெளிப்பட்ட உஷாவை கவனிக்காமல் அருண் டைனிங் டேபிளின் அருகே இருந்த நாற்காலியில் உள்ளங்கையினால் முகத்தை தாங்கியபடி உட்கார்ந்திருந்தான். என்ன அருண், புறப்படலையா? உனக்கு என்னப்பா கவலை? உன்னோட ஆபீஸ்ல நீயே முதலாளி, நீயே தொழிலாளி. நமக்கு அப்படியா? 5 நிமிஷம் லேட்டா போனாலும் சுர்ருங்கும் எம்டி. நான் புறப்படுறேன், சாயங்காலம் பார்க்கலாமா? அவனது தலைமுடிக்குள் விரலை விட்டு அலைந்து செல்லமாய் உலுக்கிவிட்டு புறப்பட்டாள் அவள். உஷாவுக்கு புரிவது போல் இருந்தது. காலையில் அவனது தங்கையின் திருமணம் குறித்து வரதட்சணை பேச்சை பேசும்போதுதான் அவன் ஏதேனும் தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தான் புறப்பட்டு வரும்போதும் கூட அவன் டைனிங் டேபிளை விட்டு எழாமல் உட்கார்ந்திருந்ததும் மலர்ச்சி அற்றிருந்ததும் கூட அதனால் விளைந்த சஞ்சலத்தின் வெளிப்பாடாகவே இருக்கலாம். புறப்படுகிற அவசரத்தில் அதை உணர்ந்து கொள்ளாமல் வந்தது பிழையோ என்று தோன்றியது அவளுக்கு. எவ்வளவு பெரிய பிழையானால் தான் என்ன? ஒன்றாய் வாழும் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சகஜம்தானே. வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்து வெவ்வேறு சூழல் கொண்ட குடும்ப பின்னணியில் கருத்தோட்டங்களில் பரிச்சயம் கொண்டவர்களாய் வளர்ந்த 2 தனிநபர்கள் ஒரு கூரையின் கீழே வாழும் நேரும்போது முரண்பாடுகள் எழுவது இயற்கைதானே. 2 மூளைகள் ஒன்றை ஒன்று வழிபட வேண்டும் என்று நினைப்பதும் வெல்ல வேண்டும் என்று முயற்சிப்பதும் வாழ்க்கையின் நிச்சயமான தோல்வியை கூட்டி வந்து இருவரின் மன அமைதிக்கும் விடை கொடுத்து விடுபவை அல்லவா? தொடக்கத்தில் அருணை காலையில் எழுப்பி காஃபி தரும் வேலையை உஷாவே செய்து கொண்டிருந்தாள். அருண்தான், தினம் நீயே எழுந்து காஃபி போடணுமாமா? நான் போடக்கூடாதா? ஒரு நாளைக்கு நான், ஒரு நாளைக்கு நீ, சரிதானே என்ற முறை வைத்து கொண்டான். அவளுக்கு அது பிடித்திருந்தது. அழகிய இல்லறத்தின் அர்த்தம் பொருந்திய முன்னுரையாக அந்த காலை நிகழ்ச்சி அமைவது இருவருக்கும் பெருமிதமாக இருந்தது. சமையல் வேலைக்கென ஒரு பெண்ணை உஷா வீட்டில் வைத்திருந்தாள். இருந்தும் சமயங்களில் உஷாவுக்கு பிடிக்குமே என்று சமையல் அறைக்குள் புகுந்து பூண்டு ரசமும் கத்திரிக்காய் வதக்கலும் அவன் செய்து அவளுக்கு பரிமாறுவது உண்டு. அதற்கு சமாதானமாக, மனைவி மட்டும்தான் சமைக்கணும்னு விதி இல்ல. கணவன் சமைச்சா என்ன? வேக மாட்டேன்னு காய்கறி சொல்லிடுமா? இல்ல அடுப்பு தான் எரிய மாட்டேன்னு சொல்லிடுமா? நிஜமாகவே சமையல் வேலையிலும் குழந்தையை பராமரிக்கும் வேலையிலேயும் ஆணும் சம பங்கு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு விடிவு காலமே வந்துடும் என்பானவன். அத்தகைய வார்த்தைகளை காதார கேட்கிற அந்த கணங்கள்தான் தான் வாழும் கணங்கள் என்று அவள் உணர்ந்தாள். பணம் என்பது அவர்கள் இருவருக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்துவதாகவோ அருணை மேலே கொண்டு போய் அவளை அடுத்த படியில் நிறுத்துவதாகவோ என்றுமே இருந்ததில்லை. மாறாக இருவரையும் சமன் கோட்டில் அருகருகே நிறுத்துவதாகவே இருந்தது. மாதத்தின் முதல் நாள் மாலை பொழுதில் அவர்கள் வீட்டில் வட்டமேசையில் நேருக்கு நேராய் அமர்வார்கள். வட்டமேசை மாநாட்டை கூட்டி விட்டாய் என்று புன்னகை ததும்ப சொல்வான் அவன். இருவரின் வருமானமும் மேசை மேல் போடப்படும். உஷா அந்த மாத வரவை எழுதுவாள். செலவு பட்டியலை தயாரிப்பாள். வீட்டு வாடகை, பலசரக்கு, பால், மின்சார கட்டணம், 2 வீட்டு பெற்றோருக்கும் பணம் ஆகிய வழக்கமான செலவுகளுக்கு மேல் பொழுதுபோக்குக்காகவும் மருத்துவ செலவுக்கென்றும் கூட தனியாக ஒரு தொகையை ஒதுக்கி வைப்பாள். சேமிப்புக்கும் ஆண்டு இறுதியில் ஒரு மாதம் பயணம் மேற்கொள்வதற்கென்று ஒரு தொகையும் என்று இனம் இனமாக பணத்தை பிரிப்பாள். ஒரு சோப் பெட்டியை விட சற்று பெரிதான ஒரு வெல்வெட் பெட்டியில் அன்றாட கை செலவுக்கென்று ஒரு தொகையை எடுத்து வைப்பாள். இருவரும் அன்றாடம் தேவைப்படும் பணத்தை அதில் இருந்து எடுத்து கொள்ளலாம். அதற்கு அனுமதியோ அறிவிப்போ தேவையில்லை. ஒரு சிறிய துண்டு சீட்டில் எதற்காக அந்த பணம் எடுக்கப்படுகிறது என்பதை ஒரு நினைவு குறிப்பாக எழுதி போட்டு விடுவதை வழக்கமாக அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை விதியாகவும் அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. மணி 4ஐ தொட்டு கொண்டிருந்தது. அருண் 2 மணிக்கு போன் செய்ய தவறிவிடும் நாட்களில் அந்த நேரத்தில் போன் செய்வது வழக்கம். தன் அலுவலகத்தில் இருந்து தன் நண்பர்களுடன் வெளியே செல்லும்படி நேர்ந்தாலோ அல்லது புதிதாக ஏதேனும் வேலை வந்துவிட்டாலோ 4 மணி அளவில் அவன் போன் செய்து, உஷா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்று சொல்வது வழக்கம். இன்று அவன் போன் செய்வான் என்று அவளது உள் உணர்வு சொல்லியது. அவன் போன் செய்தான். உஷா, இன்னைக்கு சாயந்தரம் நான் வெளியே போறேன், வர்றதுக்கு லேட் ஆகும். சரி, போயிட்டு வா. எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியாது.
ஏதாவது சினிமாவுக்கா, ஹோட்டலுக்கா, இல்ல வேலை விஷயமாவா? பீச்சுக்கு. அந்த பதில் அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தது. கூடுமானவரை ஆபீஸ் அலுவலை தவிர பிற பொது இடங்களுக்கு உஷாவோடு செல்வதையே வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான் அவன். அதிலும் குறிப்பாக அவர்கள் சேர்ந்து வாழத் துவங்கிய பிறகு அவள் இல்லாமல் அவன் மட்டும் இப்படி வெளியே சென்றதே இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை அவனது நிறுவனத்தை சேர்ந்த அலுவலர்கள் சுற்றுலா செல்வதுண்டு. என்ன காரணத்தாலோ ஆண்கள் எவரும் தங்கள் மனைவியரை அத்தகைய பயணங்களுக்கு அழைத்து போவது இல்லை. ஆனால் அருண் மட்டும் விதிவிலக்கு. அருண் பீச்சுக்கு போகிறான் என்பதை கேட்டதும் இது என்ன புது பழக்கம் என்று அவளுக்கு தோன்றியது. என்னது பீச்சுக்கா? தனியாவா? அல்லது யாராவது சிநேகிதிகளுடனா? அவளது பேச்சில் இருந்த நகைச்சுவையை ரசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை என்பது டெலிபோனிலும் தெரிந்தது. நான் தனியா தான் போறேன். என்னமோ மனசு சரியில்லை. பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேனே. உஷாவின் மனம் நொந்தது. மன அமைதியை தேடி பீச்சுக்கு போகிறான் என்றால் வீடு என்பது அவன் மன அமைதியை குலைக்கும் பிரதேசமா? நானும் வரட்டுமா என்று கேட்க அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் இப்படியெல்லாம் எங்கு போகிறாய், ஏன் போகிறாய், நானும் கூட வரலாமா என்று தொணதொணப்பது ஒரு பெண் செய்யக்கூடாத காரியம் என்று அவள் நினைத்திருந்தாள். சரி, போயிட்டு வா. இயற்கைதான் எத்தனை விசித்திரமானது. நன்றாக குளிர்ந்திருக்கும் வைகரை விடிந்து சில மணி நேரங்களுக்குள் முதுகுப்பட்டையை உரிக்கும் வெயில். உச்சி வேளையில் உலகம் தழுவி வெள்ளை வேட்டி ஒன்றினை விரித்தது போல பளீரென காயும் வெயில். சாயங்காலமானால் ஆரஞ்சு பழ மலை அடுக்கு தொடர் போல செக்க சிவந்து விடுகிற வானம். நினைத்து கொண்டால் கொட்டிவிட்டு போகும் மழை. அரணுடன் பேசிவிட்டு போனை வைத்த சில நிமிஷங்களுக்குள் வானத்தை கருமேகங்கள் கவ்விக்கொண்டன. அரக்கனின் சுவாசம் போல காற்று வலுத்து கண்ணாடி ஜன்னலின் கதவுகளை உடைத்தது. கனம் வைக்காமல் இருந்த ஃபைல்களுக்குள் இருந்த பேப்பர்கள் பறந்தன. 4 மணி வரை வியர்த்து புழுங்கிக் கொண்டிருந்தது. சூழல் முற்றம் மாறி சட சடவென்று பெரும் சத்தத்துடன் மழை முழங்கியது. ஈரக்காற்று உடைகளை நனைத்தது போல சட்டென்று உடம்பு சில்லிட்டது. மேனேஜர் இடது கையை முதுகுக்கு பின்னால் தொங்கவிட்டு கொண்டு வலது கையினால் காதோர கிருதாவின் நரையை தடவியபடி ஹாலுக்குள் நுழைந்தார். அங்கிருந்த அலுவலர்களை ஒட்டு மொத்தமாக பார்த்து, மழை வலிக்கிறது, பெரிய மழையா வரும் போல இருக்கு, லேடிஸ் எல்லாம் கிளம்பலாம் என்றார். அதென்ன லேடிஸ்? அலுவலகம் என்பதும் உழைப்பு என்பதும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம்தானே? பெண்கள் என்பதால் சம்பளம் வித்தியாசமாகவா தரப்படுகிறது? இந்த பரிவே பெண்களை இழிவுபடுத்துவதாகாதா? இந்த பரிவையும் இத்தகைய சலுகைகளையுமா வேண்டுகிறார்கள் பெண்கள்? உஷா தன் வேலைகளை தொடர்ந்தாள். மணி 4:20 ஆகியிருந்தது. அலுவலக நேரம் முடிய இன்னும் 1 மணி 10 நிமிடங்கள் இருந்தன. அதற்குள் அன்றைய தினத்துக்கான வேலைகளை முடித்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் வேலையில் ஆழ்ந்தாள். வேலையை பாக்கி வைத்து மறுநாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தேக்கி வைப்பது அவளுக்கு பிடிக்காத ஒன்று. மேனேஜரின் வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தது போல தாட்சாயணி தனது இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்தாள். சீதை, அனுசூயா, நளாயினி, சந்திரமதி வரிசையில் வந்த பாரத பண்பாட்டின் கடை கொழுந்தாக தன்னை கருதி பெருமை கொள்பவள் அவள். அலுவலகத்தில் வேலை பார்க்க நேரிட்டது. அவள் மேல் சுமத்தப்பட்ட நிர்பந்தம். அவளது பாத்திரம் ஒரு உத்தம மனைவியாக, உத்தம தாயாக இருப்பது மட்டுமே என்பதாக அவள் கருதியிருந்தாள். மெல்லியல் பூங்கொடியாக தன்னை காட்டிக்கொண்டு கண்ணை கசக்கியே அலுவலக நேரத்தில் பாதி நேரம் பணிபுரியாமல் கழிக்கும் வித்தையில் தேர்ந்தவளவள். புதுசா கல்யாணமான நாத்தனார் மாமியார் வீட்டுக்கு போறா. முறுக்கு சுட்டு குங்குமப்பூ லாடு செஞ்சு திரட்டு பால் பண்ணி 1/2 நாள் லீவு தந்தாத்தான் சார் முடியும். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். தாய்க்கு தாயா நான் தான் பண்ண வேண்டி இருக்கு. குரல் உடைந்து தழும்பும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரருக்கு தலையை வலிக்கிறாப்புல இருக்குன்னார். கஷாயம் வச்சு 10 போட்டு நேரம் ஆயிடுச்சு சார், மனசே சரியில்லை என்று கண்ணீர் சிந்துவாள். குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகணும். ஒரு 1/2 மணி நேரம் முன்னதா புறப்பட்டு விடுறேன் சார். அவன் என்கிட்ட தான் ரொம்ப ஒட்டுதல். வேற யாரோடவும் டாக்டர் கிட்ட போக மாட்டான். நீர் கண்களில் திரண்டு கொட்டி விடுவதாய் பயமுறுத்தும். சித்ரா கை பையை எடுத்து லிப்ஸ்டிக்கை எடுத்தாள். உள்ளங்கைக்குள் பொத்திய கண்ணாடியை பார்த்து உதடுகளுக்கு சாயத்தை ஏற்றி கொண்டாள்.
தலையை ஒழுங்கு பண்ணி கொண்டாள். காம்பாக்ட் பவுடர் டப்பாவினுள் இருந்த ஸ்பாஞ்சை எடுத்து கன்னத்தில் பவுடரை அப்பிக்கொண்டாள். ஒயிலாக இருக்கையை விட்டு எழுந்தாள். சேலையை சுருக்கங்கள் இன்றி நீவி விட்டு கொண்டாள். தனக்கும் தன் மேல் அதிகாரிகளுக்கும் குடும்ப ரீதியான உறவு இருப்பதாக சொல்லி சக அதிகாரிகளை பயத்தில் ஆழ்த்தி அவர்கள் வேலை நிமித்தமாய் தன்னை விரட்டாமல் பார்த்து கொள்ளும் வித்தையில் கெட்டிக்காரி அவள். தன் சகாக்கள் ஒவ்வொருவரையும் இவள் தனக்கு மட்டும் நெருக்கமானவள் என்பதாக உணர செய்து அதன் மூலம் தன் இருப்பை சௌகரியப்படுத்திக் கொள்பவள். ஆக எல்லோரும் பொழியும் அன்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்பவள். மேனேஜரின் வார்த்தைகளை காதில் விழாதவள் போல ஃபைல்களை புரட்டுவதும் டிராயர்களை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தாள் நாகரத்தினம். அலுவலகம் துவங்குவதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே வந்து அலுவலக நேரம் முடிந்து 1 மணி நேரம் இருந்துவிட்டு போவாள். தன் வேலைகள் நீங்களாக பொது வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள். உடை, உணவு, தோற்றம் இதை பற்றி எள்ளளவும் கவலைப்படாதவள். அவளை பொறுத்தவரை பூ வைத்துக் கொள்வதும் பளிச்சென்று உடுத்து கொள்வதும் பெண் அடிமைத்தனத்தின் சின்னங்கள். ஒட்டு மொத்தமாக ஆண்கள் எல்லோருமே அயோக்கியர்கள், பொறுப்பற்றவர்கள், சற்று முகம் கொடுத்து பேசினாலும் உடனே வழிபவர்கள். தொற்று நோய்க்காரர்களிடம் பழகுவது போல அவர்களிடம் பழக வேண்டும் என்று நினைப்பவள். மொத்தத்தில் மண்ணிலே நரகத்தை ஸ்தாபிக்கும் வல்லமை கொண்டவள். அவளுடைய வாழ்வின் ஒரே குறிக்கோள் தான் ஆண்களுக்கு ஈடாக, இணையாக அல்லது அதற்கும் மேலாக தன்னால் வேலை பார்க்க முடியும் என்று நிமிடம் தோறும் நிரூபிப்பது. வேலையின் வேகத்தை அவளுடைய கர்ப்பம் குறைக்கத்தான் போகிறது என்று பேச்சு அலுவலகத்தில் உலவுகிறது என்று கேள்விப்பட்ட உடனே கருச்சிதைவு செய்து கொள்ளவும் துணிந்த தாய் அவள். உஷா சரியாக 5:40க்கு அன்றைய தினத்தின் வேலையை முடித்துவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தாள். மழை தூறிக்கொண்டுதான் இருந்தது. இது மாதிரியான காலங்களில் உதவும் என்று முன் ஜாக்கிரதை உணர்வோடு மேசையின் டிராயரில் வைத்திருந்த மழை கோட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். அலுவலகத்துக்கு வெளியே வந்து முழங்கால் வரை உயர்ந்திருந்த வெள்ளத்தை கடந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றாள். பஸ் ஸ்டாப்பில் ராகவன் நின்றிருந்தான். அட ராகவன், எங்க இவ்வளவு தூரம்? இங்க வரைக்கும் வந்துட்டு என்னை பார்க்காமலே புறப்படலாம்னு பாத்தியா? இப்ப மாட்டிக்கிட்ட பாரு. ராகவன் சமீப காலம் வரை அவளுடன் பணிபுரிந்துவிட்டு சில மாதங்களுக்கு முன்புதான் வேறு கிளைக்கு மாற்றலாகி இருந்தான். என்ன ராகவா, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? இருக்கோம். நீ எப்படி இருக்க? அருண் எப்படி இருக்கான்? குழந்தைங்க தான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வேணாம்னு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. என்னமோ ஜாலியா வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. கொடுத்து வச்சவங்க. சரி, புதுசா என்னென்ன கேசட் வாங்கின? நந்தனார் பாடல்கள் வந்திருக்கு பாத்தியா? அப்படியா? நான் பாலமுரளியோட தில்லானாவும் குன்னக்குடியும் தான் வாங்கினேன். அடடா, எனக்கு இப்பவே அதை கேட்டாகணுமே. அப்போ என் பின்னாலேயே ஓடி வா பாப்போம். அருகில் இருந்த ஆட்டோவை பிடித்து இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டுக்குள் வந்தவன் பார்வையை வீடு முழுவதும் செலுத்திவிட்டு சொன்னான். வீட்டை ரொம்ப நல்லா வச்சிருக்கு உஷா. ரொம்ப சிம்பிளா சுத்தமா இருக்கு. ஆனா அழகா இருக்கு. பீங்கான் மக்கில் பால் கலவாத தேநீரை கொண்டு வந்து தந்தாள் உஷா. என்ன உஷா, சாப்பாடெல்லாம் பழைய மெனுவேதானா? பழைய மெனுன்னா அதான் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, கொழுப்பு ஃப்ரீ, எட்ஸட்ரா எட்ஸட்ரா. அது எல்லாத்தையும் பார்த்து தானே ஆக வேண்டி இருக்கிறாகவன். நல்ல வேளையா அருண் வாழறதுக்காகவே சாப்பிடணுமே தவிர சாப்பிட்றதுக்காகவே வாழணும்னு நினைக்கிறது இல்லை. எங்கள் 2 பேருக்குமே சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். இடுப்பொடிய வச்சு வீட்டு பொம்பளைகளை அடுப்படியில் கட்டி போடுற தினசான சமையல் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுறது இல்லை. பிரெட் ஆம்லெட், டின் ஃபுட், ஓரிரு தினங்கள் வெளியே சாப்பாடுன்னு ஓட்டிடுவோம். வீட்டு சுவரில் இருந்த அச்சுதன் கூடலூரின் தகத்தகாயமான மஞ்சள் வானத்தின் பெயிண்டிங்கை ஒரு கணம் பார்த்து வியந்தான் ராகவன். வெளிர் பச்சை சுவரின் பின்னணியில் சுவர் சித்திரம் நேர்த்தியாகவும் எடுப்பாகவும் தெரிந்தது. வீட்டில் ஒரு சாமி படம் கூட இல்லையே உஷா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர். நமக்கில்லை கடவுள் தொல்லை. இருவரும் சிரித்தார்கள். அருண் உள்ளே நுழைந்தான். ஹாய் ராகவ், எப்போ வந்த? நான் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. சாப்பிட்டியா? டீ ஆச்சு, புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளையா நீயும் வந்த, உன்னையும் பார்த்தாச்சு. இறப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை அருண், ஒரு நாளைக்கு வீட்டில் சொல்லிட்டு வரட்டுமா? வரட்டுமா உஷா? ராகவன் புறப்பட்டான். அருண், நாம சாப்பிடலாமா என்றாள் உஷா.
பசிக்கல. சரி, அப்ப கொஞ்ச நேரம் மாடிக்கு வாயேன், பேசிக்கிட்டு இருக்கலாம். தயங்கினான் அருண். வேண்டா வெறுப்பாக அவள் பின்னால் மாடிப்படிகளில் ஏறினான். குடை என கவிழ்ந்த சிமெண்ட் விதானத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்டினாலேயே ஆன சோஃபாவை போன்ற அந்த ஆசனத்தில் அவர்கள் இருவரும் அமர்ந்தார்கள். காலையில இருந்தே உன்னோட மனநிலை சரியில்லைன்னு தோணுச்சு. இன்னைக்கு மத்தியானம் நீ என்கிட்ட பேசலை. சாயங்காலம் பேசும்போதும் குரலே சரியில்ல. தனியா பீச்சுக்கு போயிட்டு வர்ற. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கறப்ப, காலையில உன் தங்கச்சி கல்யாணத்த பத்தி நான் பேசின முறைதான் உன்னை பாதிச்சிருக்குமோன்னு தோணுது. அப்படி இருந்தா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனாலும் நான் சொன்னதுல ஒண்ணும் தப்பில்ல. நான் வரதட்சணை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது பணத்த பெருசா நினைக்கிறதுனால இல்ல. உன் தங்கச்சியோட நல்ல வாழ்க்கைக்காக 20,000 இல்ல 40,000 கூட செலவு பண்ணலாம். ஆனா அது வரதட்சணையின் பேரால இருக்கக்கூடாது. அப்படி செய்யறது அது நம்ம பொண்ணுடைய கௌரவத்தை குறைக்கிறதா இருக்கும். அவளுக்கு என்ன குறைச்சல்? அழகு, படிப்பு, ஆரோக்கியம், இனிமையான சுபாவம் எல்லாத்தையும் ஏராளமா வச்சிருக்கிற ஒருத்தியை வரதட்சணை கொடுக்கறதன் மூலமா கேவலப்படுத்த வேணாம் அருண். இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்கே உஷா. அந்த அவசரத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியேங்கிறது தான் என் வருத்தம். என்ன பெரிய வயசாயிடுச்சு இப்ப அவளுக்கு. நாம எல்லா முயற்சியும் எடுப்போம். பத்திரிகைகள்ல விளம்பரம் தரலாம். நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லி வைக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண். சுலபமா கிடைக்குதுன்னு வீடு பூரா வைக்கோலை வாங்கி நிரப்பிக்கிறதா என்ன? நம்ம பொண்ணுக்கு சகல விதத்திலேயும் பொருத்தமான ஒருத்தன் நிச்சயமா கிடைப்பான். எனக்கு நீ அமையலையா? அப்படி உண்மையாவா சொல்ற உஷா? நிச்சயமா கிடைப்பானா? நான் கவலை இல்லாம இருக்கலாமா? நம்பு ராஜா, நம்பு. அவன் முகத்தை கைகளில் ஏந்திக் கொண்டு முத்தமிட்டாள். அவளது ஸ்பரிசத்தில் தாய்மையையும் காதலையும் தோழமையையும் அவன் கண்டான். 1989ஆம் ஆண்டு சுமங்கலி இதழில் வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.